ஒரு டிஷ் பண்ணலாம் டின்னருக்கு என்ன சொல்லுங்க? குயிக்காக பண்ணுறதுன்னா கிச்சடி பண்ணலாம், ரவா கிச்சடி. ஆமாம், கிச்சடின்னு உப்புமான்னு சொல்லக்கூடாது, அதை பிடிக்காது. அதனால அதை வந்து நல்லா ஹெல்த்தியாக பட்டாணி கேரட்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் தேங்காய் சட்னி கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த அக்கி ரொட்டி அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது பண்ணலாம். அந்த அக்கி ரொட்டிலேயே வந்து ஏதாவது நம்ம ஆட் பண்ணி காய்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ணி அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகியில் ரொட்டி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணுறது. அதை வந்து இப்போ சப்பாத்தின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சப்பாத்தி ஐயோ சப்பாத்தி போடணும் அப்படின்னு. சப்பாத்தி போடுறதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் காய்கறிலாம் போட்டு அதை வந்து ஒரு லைக் அக்கி ரொட்டி மாதிரி, அதை கோதுமை ரொட்டி, கோதுமை அடை, நம்ம உரப்படை செய்கிற மாதிரி கோதுமையிலையும் செய்யலாம் உரப்படை மாதிரி. ஆமாம், கோதுமை மாவு, வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு போட்டு அதை வந்து நல்லா மெலிசாக தட்டணும், ஊற்றக்கூடாது, அப்படியே தட்டணும். ஆமாம் ஆமாம், வச்சு தட்டணும், தோசைகளை தட்டணும். உங்களுக்கு தட்ட வரலை அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கிட்டு அப்படியே அதாவது கோதுமை தோசை தான், பட் அதை வந்து அடையாக அப்படி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடையாக தட்டணும்னா அடை, தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சா கோதுமை தோசை, அதுதான். ராகியில் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பண்ணலாம். புட்டு, ஆமாம், புட்டு வந்து பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சிவப்பரிசி புட்டு, இப்போ கருப்பு கவுனி அரிசி எல்லாம் யூஸ் பண்ணுவோம், காட்டு யானம் அரிசி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான அரிசி இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதிலலாம் ஒரு நாளைக்கு பட்டு அந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நைட்டில் எடுக்கிறத விட பகலில் எடுக்கிறது நல்லது. நைட்டில் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். முட்டை எப்போவுமே இருக்கும். அப்புறம் வந்து என்ன ஃப்ரெஷ் க்ரீமு, அதாவது இந்த சாசஸ்ஸு ரோஸ் மில்க்கு, நன்னாரி சர்பத்து, அப்புறம் வந்து இந்த பாஸ்தாவோட அரிகனா அந்த, ஆமாம், இதெல்லாம் வந்து மில்க் மேடு இது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வச்சுருப்போம். அந்த சோயா சாஸு, சில்லி சாஸு. ஆமாம் ஆமாம், இது கேவ்ரா. ஆக்சுவலாக அந்த கேவ்ரா வந்து இந்த பேண்டன் லீஃப் மாதிரி அதோட எசன்ஸ் இது. இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது, பிரியாணிக்கு. ஆமாம் ஆமாம். இது என்ன பண்ணும் இது போட்டா? பிரியாணிக்கு போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கேவ்ரா வாட்டர். ஆக்சுவலாக பிரியாணிக்கு இப்போ புலாவ் அந்த மாதிரி இருக்குது, பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது வாசனை வந்து நல்லாயிருக்கும் கேவ்ரா. சுண்ணாம்பு யாராவது வந்தால் வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல, அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஆமாம், இப்போ இந்த கேவ்ரா வாட்டர் இப்படி திறந்தோன்னா வாசனை எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் அது. இது கஸ்தூரி மெத்தியா? இல்லை, இது பேசில், ட்ரைடு பேசில். ஆமாம் ஆமாம், வச்சுருக்கோம். இதெல்லாம் பாஸ்தாக்கு சீசனிங்க்கு. ஆமாம், தைமு. ஆமாம், இது எல்லாமே இதெல்லாம் இட்டாலியன் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறது. தைமு, அந்த பேசில், பார்ஸ்லி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இட்டாலியன் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆமாம் ஆமாம், ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். இது பார்த்தா கொத்தமல்லி மாதிரியே இருக்கே. ஆக்சுவலாக அது வந்து இந்தியன் கொத்தமல்லின்னு வச்சுக்கலாம். ஆமாம், அது ஆமாம், ஃபாரின் கொத்தமல்லியை ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி.